எரும மாடே, ஒரு டிஷர்ட் எடுக்கிறதுக்கு ஏன்டா இருக்க துணியெல்லாம் களைச்சு போட்டு வச்சிருக்க? நாளைக்கு உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரும்ல, அப்பதான் உனக்கு புத்தி வரும். இவ்வளவு பெருசா மாடு மாதிரி வளர்ந்தது தான் மிச்சம். அவ வந்து உன்னை மிதிக்கிற மிதியா தான் நீ எல்லாம் திருந்துத. வெக்கம் எனக்கு தான்டா வெக்கமா இருக்கு. ஒரு 31 வயசு எரும மாட்டை வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சாணி அள்ளிட்டு இருக்கேன்ல, நான் தான்டா வெக்கப்படணும். டேய், அப்பா எங்கடா கோவமா கிளம்பிட்டாரு? சாணி அல்ல, ஏண்டா 7 கழுத வயசாச்சு ஒரு இல்ல 7 கழுத வயசாச்சு, என்னாலயே எந்திக்க முடியலையே. இந்த எரும மாடுல எப்படிதான் எந்திச்சு இந்த பக்கத்துல அந்த பக்கம் போகுதோ, பாவம் அடிக்கிற வெயில். குட் மார்னிங் அங்கிள். இந்த ஓ பாபா பாபா உள்ள 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 வாப்பா, நம்ம வீடு வா வா. ஏய் தம்பிக்கு ஒரு காஃபியா போடுறீ? ஐயோ இல்ல அங்கிள், இங்க பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டி பரவாயில்ல. இப்பதான்ப்பா காஞ்ச கருவாடுக்கு கடல் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். நான் கூட எங்க வாழ்க்கையில பூ பூக்காமலே போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லப்பா பரவாயில்ல. இவர் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாம கருவாட்டுக்கு பூ வைக்கிறாரு? இந்த பத்திரிக்கை கீழே அங்கிளோட ஆசீர்வாதம் எப்போ 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 கூட இருக்கும், எப்போ கூட இருக்கும், எப்போ. ஒன்றும் இல்லைப்பா, அங்கிளுக்கு அல்சர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அங்கிளால் கல்யாணத்துக்கு காலையில் வர முடியாது. பார்த்துக்கு நான் மத்தியானத்துக்கு மறு வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடும். அங்கிள் சொன்ன மாதிரி இப்போ அங்கிள் கண்டிப்பாக வந்துடும். சரியாப்பா சரியா? ஐயோ அங்கிள், இது ஏன் பத்திரிக்கை இல்ல, உங்க வீட்டு வாசல்ல கிடந்தது, நீங்க தேடுவீங்களா, எடுத்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க அதுக்குள்ள லூசு மாதிரி என்னெல்லாமோ யோசிச்சுட்டு. தம்பி ஒன்னு சொல்ற, தப்பா எடுத்துக்காத. இலையில சோறு போட்டதுக்கு அப்புறம் சாம்பார் ஊத்தாம இருந்தா நல்லா இருக்கும் சொல்லு. யோ அப்ப சட்னி ஊத்துனா நல்லா இருக்குமா? ஐயோ பாவம், கீழே கிடந்ததை எடுத்து கொடுக்கலாம் போன. ஏத்த வீட்டுக்காரன் இழுச்ச வயனு இஷ்டத்துக்கு தத்துவம் சொல்றேன். கருவாடு காஞ்சி போச்சு, சாம்பார் நாரி போச்சு. எனக்கு தம்பி காஃபி குடிக்காம போயிட்டாங்களா? தம்பி கோம்பேட்டு பாடி உள்ள வை, அப்புறம் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். காக்கா தாக எடுத்துச்சுன்னு தண்ணி குடிச்சுச்சான், அண்ணன் காக்கா தாக எடுத்துச்சுன்னு காஃபி குடிச்சுச்சான். நீ தத்துவம் சொல்றத இன்னும் நிறுத்தலையா? ஏய் கவா ஊறி செருப்பால அடிக்கலாம். மா வர வர தோசை முருகலாவே வர மாட்டேங்குதுமா. பாருங்க, கொஞ்சம் முருகலா சுடுங்கம்மா, கொஞ்சம் நெய் ஊத்துங்க. சென்டர்ல இப்படி ஊத்திடாம சுத்தி இப்படி ஊத்துங்க, கறிக்கிறாம கொண்டு வாங்க. வயசு போய்கிட்டே இருக்குல்ல, எவனையாவது பார்த்து ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ல. கல்யாணம் பண்ணா மட்டும் வயசு அப்படியே நின்றுமா என்ன? ஹலோ ஹெடி, உன் தங்கச்சி கல்யாணமே பண்ண மாட்டாளாம். காலம் பூரா இப்படியே இருப்பேன்னு என்கிட்டே மூச்சு பண்ணி சொல்லிட்டு போறாடி. முடிஞ்சா கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்கன்றான். அப்படியாம சொன்னா இருங்க நான் வரேன். வா வா, நீ வந்து இங்க வராதீங்க, நான் வரேன். ஏன்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? சோ 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 சோ, நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம், அழக்கூடாது. ஏன்டி இப்படி கல்யாணம்னா பயந்து சாவுற? சரிம்மா சரி, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருடி. ஆமாடி, பச்சை பயிர் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதைத்தான் நான் அண்ணில இருந்து சொல்றேன். எவ கேக்குறையா பேச்சு? அறிவு கெட்டவளே, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. இங்க பாரு, சொர்க்கத்துல நிச்சயதார்த்தம் பண்ணி யூனிவர்ஸ்ல கல்யாணம் பண்ற அளவுக்கு நம்ம அப்பா கிட்ட காசு இல்லை. லூசு மாதிரி பேசாத. எத்தனை நாள் இப்படி கல்யாணம் பண்ணாம இந்த வீட்டுல உட்காந்துலாம் நினைச்சிட்டு இருக்கேன்? எத்தனை நாள் கல்யாணமே பண்ணாம உன்னால வாழ முடியும்? ஹலோ அத்தை, வந்துட்டேன் அத்தை. இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவா? சரி அத்தை, வந்துடுறேன். கல்யாணம் பண்ணாதான் உனக்குன்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட உன்னோட சந்தோஷத்தையும் சோகத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்டி. அத்தை, 2வது செல்ஃபில் வச்சுருக்கேன் அத்தை. 2வது செல்ஃபில் தான் இருக்கு. ஆமாம் வந்துடுவேன் அத்தை. இனி ஈவினிங் வந்துடுவேன் அத்தை. ஈவினிங் வந்துடுவேன். எதில் விட்டேன்? 2வது செல்ஃபில். இல்லடி, கல்யாணம் பண்ணாதாண்டி வாழ்க்கை. என்ன பாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். இங்க பாரு, உனக்குன்னு ஒருத்தன் வருவான், கண்டிப்பா வருவான். அவன் வந்த பிறகு உன் வாழ்க்கையே மாறிடும், அப்படி பிரகாசமாயிரும். உன் முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியும். நிஜமா. கல்யாணமே பண்ணிக்காத சொல்ல. ஏமா என்னம்மா, நீ தான் பெற்று கொடுக்க சொன்ன. இந்த புடி பாரு, கல்யாணம் மட்டும் பண்ண கொன்றோம். உன்னை கல்யாணம் பண்ணாத, நிம்மதியே போயிடும். கல்யாணம் பண்ணிடாத. தலைவாணி எங்க? நான் தூங்கணும். ஐயோ ஐயோ. இந்தா தோசை. ஏம்மா
இந்த தோசையை கறுக்கிறத விட மாட்டேல்ல நீ. பொடிக்கு என்ன கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? கொண்டு வாங்க. மாப்பிள்ள குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் மாப்பிள்ள. 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். வரேன் மாப்பிள்ள, வரேன். இன்னைக்கு ஜெயிக்கிறோம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நீ கிரவுண்டை புழக்கிறோம் மாப்பிள்ள. வரேன். வர 27ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சகுனம் சரியில்லை. நல்ல வேலை பார்க்குறான், நல்ல சம்பளம். பார்த்த பொண்ணே அவனுக்கு ஓகே சொல்லிருச்சு. நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் வச்சிருக்கீங்க? ஆமா, இவர் பெத்து விட்ட மாதிரி நம்ம பையன். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, பையனுக்கு எந்த குறையும் இல்லையே. கட்டையோ குட்டையோ கருப்போ சிவப்போ கழுதையோ குதிரையோ கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அடுத்த தடவை நான் வரும்போது நம்ம பையனை மாப்பிள்ளையா தான் பார்க்கணும். மாப்பிள்ள வந்துட்டியாடா? மாப்பிள்ள நீ எவ்வளவு மாப்பிள்ளை துடிக்க கொண்டு. ஓ சோனி நீயே இருக்கியா? ஒரு நிமிஷம் உள்ள வரேன். மூஞ்ச என்னமா இப்படி வச்சிருக்க? கொஞ்சம் இந்த மீசையெல்லாம் அழிமா, மீசையெல்லாம் அழி. இந்த மண்டையெல்லாம் கொஞ்சம் அப்படி நீட்டாக சரி பண்ணு. லட்சணமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் போசாது கொடுமா. ஒன்று சரி. நீ ஒன்றும் பயப்படுத, நான் ஜூம் பண்ணி எடுத்து இப்படி வச்சு போஸ் கொடு. ஏன் ஆண்டி என் ஃபோட்டோ வச்சு எதுவும் குழுவில் சேர போறீங்களா என்ன? ஏய் முந்தானத்தை அம்மா கிட்ட சொல்லி 2 பையன் ஃபோட்டோ அனுப்புனேனே, ஏன் பிடிக்கலன்ட்ட? அந்த பையனுக்கு என்னம்மா குறைச்சல்? சரி கொஞ்சம் கலர் இல்லை, முடி இல்லை, வேலை இல்லை, அதுக்காண்டி வர மாப்பிள்ளையில இப்படி தட்டி கழிச்சிட்டு இருந்தா நம்மளே அப்புறம் தட்டி கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டேன். இங்க பாரு ஆண்டி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்களே நினைக்காத. ஆண்டியை பாரு, மாமா ஒன்னுத்துக்கு லாய்க் போட்டு வர மாட்டார். ஆனா நான் சந்தோஷமா வாழல. ஆண்டி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, அங்கிள் சந்தோஷமா இருப்பாரான்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு வாய் இருந்துச்சுன்னா வரதட்சணை குடும்பம் மட்டும் இல்ல, உனக்கு வக்கீல் நோட்டீஸே அனுப்பிடுவாங்க குடும்பத்துல. ஏய் சோனி, பெரியவங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணு, நான் சொல்றது உனக்கு புரியல, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தக்காளி அழுகி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தூர போட்டுருவாங்க. வெண்டைக்காய் அழுகி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தூர போட்டுருவாங்க. மாவு புளிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தூர ஊத்திடுவாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? இந்த மூஞ்சில எங்கேயாவது எனக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படுற மாதிரி தெரியுதா? சும்மா மாப்பிள்ளை காட்டுறேன்னு காடு பேச்சு. இந்த பேச்சு குடும்பத்துக்கு ஆகாதுமா, இந்த பேச்சு குடும்பத்துக்கு ஆகாது. அவங்க ஓன் நல்லது தானே சொல்றாங்க. விடுங்க சோனியாமா விடுங்க, அவ வயசு அப்படி பேசுது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்ட்டி எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, வந்து பார்த்து நீங்க பேர் வைங்கன்னு சொல்லணும்னா நான் அந்த தெருவில் இல்லை அடுத்த தெருவில் வீடு பார்த்து போறேன். எது இப்படி எத்தனை பிள்ளைல நாங்க பார்த்திருப்போம். ஏண்டி உங்ககிட்ட நாங்க இப்ப என்ன கேட்டுட்டோம்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, பண்ணிட்டு உனக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணிக்கோ, வேலைக்கு போய் என்ன பண்ணு, ஹெலிகாப்டர்ல இருந்து குறி, யாரு கேட்க போறா உன்ன? அது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பண்ணி தரக்க வேண்டியதானே? மா என் மனசுக்கு பிடிச்சவன் கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணுவேன். மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கிறதுக்குள்ள இந்த உலகமே அழிஞ்சிரும் போ. இவன்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அதே வாங்கிட்டு இருக்கான். ஏண்டா உங்ககிட்ட தக்காளி வேண்டாம் வெங்காயம் தான் வேணும்னு சொன்னா இல்லையா? நீங்க தாமா சொன்னீங்க தக்காளி வாங்கிட்டு வந்தா போதும் வெங்காயம் வேண்டான்னு. என்ன இன்னைக்கு நல்லா ஏமாத்து, நாளைக்கு உன் பொண்டாட்டி வருவா, அவளை ஏமாத்த முடியுமா உன்னால? அவ வந்து உன்னை திருத்துவா, அப்பதான் என் அருமை உனக்கு தெரியும். பார்த்துடா எருமை, வாய் அப்படியே கோணிட்டு நின்ற போது. அட நாசமா போறவங்களா, அந்த கேள்வி கண்ணு மூடுறதுக்குள்ள ஒரு கல் காப்பி தண்ணி தர சொல்லுப்பா. காலையில இருந்து காப்பி கேட்க உங்க அம்மாட்டு தரவே மாட்டேன். பாப்பா போ, இந்த கேள்வி கேட்டு ஒரு காப்பி போட சொல்லு பாப்பா. ஏய் எடவட்ட பைய. அக்கா கை கால் நல்லதானே இருக்கு? அந்த பையனுக்கு அதான் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமலே இருக்க. கல்யாணம்லாம் ஒரு கடத்துல ஆயிரணும், அதுக்கப்புறம் ஆகணும்னு நினைச்சாலும் ஆகவே ஆகாது. அந்த பையனுக்கு சோறு வெந்ததுமே இறக்கிடணும். பாத்துக்கலான்னு இருந்தா ஒரு கடத்துல குழஞ்சு போயிடும். புரியுதுல நான் சொல்றது? இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை பூரா. அந்த பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் டேய் மாப்பிள்ள, உன்னை ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, எந்த ஸ்டேஷன்ல? இல்ல அந்த ஆன்ட்டிக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல அந்த ஆன்ட்டி இந்த சோறு கொலையறதுக்கு முன்னாடி சால்ட் போட்டாங்களா? தம்பி இங்கதான் இருக்கியா? பார்க்கவே இல்லை எல்லாரா? ஆமா ஆண்டி வெயில் சரியான வெயில். அம்மா நல்லா இருக்காங்களாப்பா? நல்ல பையன், பொறுப்பான பையன். இந்த மாதிரி பொறுப்பான பையன் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? காயப்படு நீ காயப்படு. பார்க்கவே இல்லை ஒரு நேரம். சரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியுதா, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியுதா? எல்லாரும் கேட்குறாங்க கல்யாணம் ஆயிட்டான்னு. மா சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு 23 வயசுல இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்குன்னு. ஏய் எருமை, உனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்குறாங்க, எனக்கு எங்க கேட்குறாங்க? சொல்லியிருக்க வேண்டியதானே என்னன்னு கல்யாணம் ஆகலன்னு. அட குந்தாணிகளா,
காத்தடிக்கும் போதே தூற்றிக்கொள்ளு எதுக்கு சொல்லிருக்காங்க? ஏன்? அப்புறமா காத்தடிக்கிறதுல அதனால சொல்லிருக்காங்க. நானும் ஒரு வயசு பிள்ளை எத்தனை நாள் தான் வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்க முடியும் சொல்லு. ஏமா என்ன பார்த்த மட்டும் எப்ப பாரு கல்யாணம் பண்ணி எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாட்டியை பார்த்து எப்ப சாவ போறீங்க யாராவது கேக்குறீங்களா? அடியே சண்டாளி, ஏன் அது தானா நடக்கும்டி. எது நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். அத மாதிரி கல்யாணமும் தானா நடக்குமா? ஏண்டி வெள்ளிக்கிழமை பேசுற பேச்சாடி இதெல்லாம்? அத்தை நல்ல விஷயம் எல்லாம் வெள்ளிக்கிழமை தானே பேச முடியும்.